ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷன் அனாலிசிஸ் அண்ட் V2R மீடியா. ஸோ இன்றைக்கி டேயோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. சீரியஸாகவே ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி காம்படிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த டாஸ்கில் அருண், தீபக் அந்த டீம் வந்து வின் பண்ணாங்க. ரைட்டு, இன்றைக்கி வேக்கப் சாங் அடடா செம்ம வைபுக்கு இந்த சாங்லாம். காதல் பிசாசே காதல் பிசாசே ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை. எல்லாருமே இன்றைக்கி பயங்கரமாக வைப் பண்ணாங்கன்னு சொல்லலாம். விஷால் ஆஸ் யூஷுவல் செம்மையாக பண்ணார். விஷால், அருண் அண்ட் சத்யா அந்த 3 பேர் செம்மையாக பண்ணாங்க. பவித்ரா ஜெர்னி பார்க்க ஒரு பேர் செம்ம வைபாக இருந்துச்சு. தர்ஷிகாலாம் பார்த்தீங்கன்னா அந்த இது டேபிள் மேல் நின்று ஒரு ஷோ பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கவே நிஜமாக நல்லா இருந்துச்சு. தனிமைகள் பரவாயில்லை, தவிப்புகள் பரவாயில்லை, கணவனை கொத்தி தின்றால் பரவாயில்லை, இரவுகளும் பரவாயில்லை, இம்சைகளும் பரவாயில்லை விட்டா நான் ஃபுல் பாட்டு பாடுவேன். இது செம்ம சாங். அதெல்லாம் அது பாட்டு முடியும் போது ஒரு லாஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் நினைக்கிறேன், வித்யாசாகர் தான் அதுக்கு செம்ம இவங்களும் இன்னைக்கு டான்ஸ் பண்ணாங்க சொல்லலாம். ரஞ்சித் அண்ட் இவர் கூட ஒரு மாதிரி ஜெஃப்ரி, அது எல்லாருமே ஒரு மாதிரி வைபாக இருந்துச்சு. ரைட்டு, ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி எல்லாருமே. அது நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. லைக் வந்து வெளியே போனதுக்கப்புறமா இவங்களோட நான் டச்சிலே இருப்பேன் அண்ட் இவங்களோட நான் டச்சில் இருக்க மாட்டேன்னு தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. அதில் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாலுமே அதில் முத்துக்குமரன் சொன்னதுக்கு பாருங்களேன், சீரியஸாக அல்டிமேட். மஞ்சரியை அட்ரஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்களே, நீங்கள் எல்லோரும் ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மஞ்சரியை தான் பார்த்துருக்கீங்க, அடுத்தவங்க வெற்றி பெறணுங்கிறதுக்கு இவங்க அதுக்காக சந்தோஷப்படுறது, அந்த மாதிரி ஒரு மஞ்சரியை நான் பார்த்துருக்கேன். எனக்கு பர்சனலாக அவங்கள தெரியும்னு சொல்லும்போது அது எவ்வளோ ஆக்சுவலி அந்த இட் மென்ட் அ லாட் அவங்களுக்கு. மஞ்சரிக்கு டக்குனு இன்ஸ்டண்ட்டாக ஒரு மாதிரி அழுதுருவாங்க. அது பார்க்க அந்த இன்றைக்கி மொமெண்ட் ஆஃப் த டேன்னு பார்த்தீங்கன்னா நிஜமாவே அது சொல்லிக்கலாம். முத்துக்குமரன் இதுக்காகவே ஒரு அப்ரிஷியேட் பண்ணலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டு ஏதோ ஒரு விமர்சனம் மஞ்சரி மேலே வைக்கும்போது இது அவங்க இல்லை, இது அவங்களோட கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த இங்கே வந்து சொன்னது வந்து சூப்பருங்க நிஜமாவே. ஆல்சோ அதில் அருண் அண்ட் சத்யா அந்த மொமெண்ட் ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு நிஜமாவே. சாரி, அருண் அண்ட் விஷால் பேசும்போது அருண் ரியாக்ட் பண்ணதும், அருண் பேசும்போது விஷால் ரியாக்ட் பண்ணதும் அது ஒரு மாதிரி பார்க்கவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த வாரத்தோட ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் அண்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அந்த டாக்ஸும் போச்சு. அண்ட் அதில் நாமினேஷன் ஃப்ரீ இது வந்து இவங்க மஞ்சரி ஜெயிச்சிட்டாங்க. நிஜமாகவே அவங்க அந்த கேரக்டராகவே இருந்தாங்கன்னு சொல்லலாம். பட் அதில் எங்கே இன்னும் இன்றைக்கி சண்டை காணுமேன்னு பார்த்தா வந்துட்டாங்க சௌந்தர்யா. எப்போ சொல்கிற மாதிரி அந்த டே அவங்களுக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அப்படி பயங்கரமாக கத்தணும், ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கணும். ஆர்குமெண்ட்டே இல்லாமல் நீங்கள் வச்சா கூட, நேற்று சொன்னதான் சொல்கிறேன், ஏன் இன்றைக்கி ஆர்குமெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போடுவாங்க. அது ஏன் எதுக்குன்னா தெரில. எஸ், ராணா வந்து அந்த கேமுக்காக அது பண்ணது. அந்த அன்ஷிதாவை கொண்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்க. டு பி ஃப்ராங்க் எல்லாமே தட் இஸ் பர்ஃபெக்ட். அவங்க எடுத்து வச்ச பாயிண்ட் வந்து கரெக்ட் தான். எஸ், ராணா வந்து அந்த விஷயம் பண்ணியிருக்கூடாது தான். கேமாக இருந்தாலுமே இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிட்ஸ். ஆனால் அதை என்ன மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை சௌந்தர்யா ஒரு மாதிரி அவங்க சொன்ன அந்த இன்டென்சிட்டியே பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி இஸ் நாட் அட் ஆல் ஒரு ஹெல்த்தி திங்குன்னு நான் சொல்லுவேன். சீரியஸாகவே ஆர்குமெண்ட்டை பார்த்து அவன் இவன் சொல்கிறது, வாடா படான்னு சொல்கிறது, எதுக்கு அன்பாக சொல்கிறது வேறு. இந்த மாதிரி ஆர்குமெண்ட் வரும்போது தான் நீ எக்ஸ்ட்ராவாக மரியாதை கொடுக்கணும். நிஜமா அந்த விஷயத்தில் அருண்லாம் பார்த்தீங்களா சீரியஸாக சூப்பர். எல்லா எபிசோட்லேயும் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுற எபிசோட போய் பாருங்களேன், கோவம் வரும்போது தான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக மரியாதை கொடுப்பாரு. அப்போ தான் சுச்சுவேஷன் கொஞ்சம் காம் பண்ணுறதுக்கு அதுக்கு உதவும். இவங்க ரொம்ப அவன் இவன் ஆல்சோ அந்த இதெல்லாம் முடியுமா சொன்னாங்களே தனியாக ரஞ்சித் அவர்கிட்ட பேசும்போது, என்னோட இதெல்லாம் இது பண்ணி தான் நான் மண்டையை உடச்சிருப்பேன். என்ன லாங்குவேஜ் இதெல்லாம் எனக்கு தெரியல. அது அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட் இந்த மாதிரி லாங்குவேஜ், இந்த மாதிரி வே ஆஃப் கன்வே இருந்துச்சுன்னா உங்கள் பக்கம் 200% நியாயம் இருந்தாலும் சபையில் எடுப்படாது. அதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட். இதுவே காமன் கம்போஸ்டாக இந்த விஷயத்தெலாம் சொன்னாங்கன்னா பயங்கரமாக ஈவன் வீக்கெண்ட் எபிசோடில் கூட விஜய் சேதுபதி பயங்கரமாக அட்ரஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த இட்ஸ் ஆல் அபவுட் கன்வேயிங், ஹவு வி கன்வேங்கிறது தான் மேட்ரு. அண்ட் சத்யா ரஞ்சித் சார் சொன்னார், என்னென்னமோ சொன்னால் என்னன்றதுக்கு அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஐயோ இதுக்கெலாம் யாருக்கும் உரிமையே கிடையாது, அதனாலாம் மீம் டெம்ப்ளேட்டாக கூட போட்டுக்கலாம். ரைட்டு, நாளைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் போல் இருக்குது. இவர் விஜய் சேதுபதி கிட்ட நிறையா கண்டென்ட் இருக்குது. கேப்டன்சி டாஸ்க் வச்சாங்க பாருங்களேன், சீரியஸாக செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோ ரணகலம் தேவையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தீபக்லாம் பார்த்தீங்கன்னா வாயை வச்சு ஏதோ பண்ணார். டக்குன்னு அவர் அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா காலில் கட்டு போட்டுருக்காரு, இருந்தாலும் கால் வச்சு அவர் ஸோ பயங்கரமாக விளையாடுறது நல்லாவே தெரியுது. அது ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்க ஜாலியாக இருந்தாலும் இவ்வளோ ரணகலம்ஸ் இருந்திருக்கணுமாங்கிற கேள்விகள் ஆப்வியஸ்லி எழுது, இல்லைன்னு சொல்ல. பட் தலைவர் ரஞ்சித் தலைவர் ஆகிட்டாரு. ஸோ பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு மட்டும் தோணுதுங்க நெக்ஸ்ட் வீக்கு. அண்ட் பிக் பாஸ் அந்த கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் மாதிரி அது ஃபுட்டில் காமிச்சிருக்கணுமான்ற கொஸ்டின் வருது.
வாட் எவர். பட் அந்த சாப்பாட்டில் காமிச்சிருக்க வேணாம் உப்பு கம்மியாக இது அதுன்னு. பட் அதை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்காமல் அதுவும் கொமெண்ட் தான் அப்படின்றது. அது ரெண்டு சைட்லேயும் இது வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணோம். பட் என்ன கேட்டால் ஏற்கனவே அந்த வீட்லேயே ஒன்றும் பெரிய நல்ல சாப்பாடுலாம் சொல்ல முடியாது. அதுக்கு மேலே ஒரு பனிஷ்மெண்ட் தேவைதானான்ற கொஸ்டின் எழுது. இட்ஸ் ஒரு அக்ஷய் சைனிங் ஆஃப்.